214 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை சென்னை கிளைகளாக நுங்கம்பாக்கம் மற்றும் டி நகர் கிளைகளில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு 9940533500 9788827500 என்ற எண்ணை அழைக்கவும். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளையாரும் விநாயகரும் ஒருவர் தானா? பிள்ளையார் தமிழரா ஆரியரா? அத்திவரதரை போய் இந்த 48 நாளில் செவிச்சு ஆக வேண்டிய அளவுக்கான கட்டாயம் என்ன ஏற்படுகிறது? நிறைய விஷயங்கள் வாத பிரதிவாதங்கள் அந்த ஆன்மீக தளங்களில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு வகையில் மையப்புள்ளியாக இருந்தவர் நாடறிந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுகி சிவம் அவர்கள். இதில் என்னென்ன அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத அவரிடமே நேராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி. வணக்கம். முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சில விஷயங்கள் நம்ம அப்படியே கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதில் அடிப்படையாக விநாயகர் சதுர்த்தி பற்றி அப்படி யோசிச்சுட்டே வரும்போதும் உங்கள்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அப்போ விநாயகர் யார்? அவர் தமிழரா ஆரியரா அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. பிள்ளையார் ஆரியரா தமிழரா? இந்த மாதிரியான சர்ச்சைகள் எந்த அளவுக்கு நன்மை தரும்னு எனக்கு தெரியல. ஒரு ஆராய்ச்சி பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் அல்லது ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ் இருக்கிற விஷயங்களில் அதை பற்றிய தியரிகளை நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா பயன் இருக்கும். பொதுமக்களுடைய தளத்தில் போய் நாம் இது மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ணினோம்னா பெரிய நன்மை விளைய போகிறது இல்லை. அதனால் அதை எவ்வளவு தூரத்துக்கு இனி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி நாம் நம்மை முன்னேற்றி கொண்டு ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் வளரலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் சிந்திப்பதை தான் நான் விரும்புகிறேன். அதுதான் எல்லாருமே விரும்பிட்டு இருந்தாங்க. திரு சுகி சிவம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அத்தாரிட்டியாக பார்க்கக்கூடிய சாமானியர்கள் இப்போ நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் ஒரு ஆய்வாளர்கள் உங்களை மேற்கோள் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் காமன் மேன் ஒரு ஊரில் சாமி சொன்னார்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு வேத வாக்காக்கிறதுக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பொது வெளியில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, சுப்பிரமணியரும் முருகரும் ஒன்றா அப்படின்னு. அப்ப நீங்க சொன்னதுல நீங்க முரண்படுற மாதிரி இல்லையா? இது சுப்பிரமணியரும் முருகரும் ஒன்றா என்பதை அண்ணா பல்கலைக்கழகத்திலேயோ சென்னை பல்கலைக்கழகத்திலேயோ ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தா அது ரொம்ப சரியாக இருந்திருக்கும். ஒரு பேச்சை முழுமையாகத்தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு 16 நிமிடம் உடைய ஒரு பேச்சு. இந்த வழிபாடை பற்றி ஒருவர் கேள்வி கேட்கிறார் என்னுடைய யூடியூப் சேனல்ல. அப்போ நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். இது இப்படி வந்தது, இது இப்படி வந்தது, இது இணைந்தது, இந்த இணைந்ததைத்தான் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றேன். இந்த பிளண்டு இது தேவை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது ஒரு நன்மையை நோக்கிய ஒரு பயணம். அதில் ஒரு பகுதியை மட்டுமே பிடித்து கொண்டு சர்ச்சை பண்ணணும் அப்படின்னா நாள் கணக்காக பண்ணலாம், வருடக்கணக்காக பண்ணலாம். நான் பார்த்த வகையில் அந்த கேள்வி 2 பேரும் ஒன்றா அப்படிங்கிறத பற்றி இல்லை. நீங்கள் ஒரு புதிய தகவலை சொல்கிறதா நீங்கள் கொண்டு போகிறீங்க. அது ஆய்வுகள் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒரு கவிஞர் அதை புத்தகம் எழுதுறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம பெருமாள் முருகன் எழுதின புத்தகம் உட்பட பல விஷயம். ஆய்வுக்கட்டுரைகள் என்பது வேறு, கதைகள் என்பது வேறு. ஆய்வுக்கட்டுரைகள்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இந்த முரண் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் சுத்தமாக கிடையாது. அப்போ இருக்குதா இல்லையாங்கிறத பொதுவெளியில் வைக்கிறது சரியாக இருந்திருக்குமா? அந்த சுப்பிரமணியரும் முருகரும் வேறு வேற இல்லை, பொது வெளியில் வேறு வேறுங்கிறத சொல்வதற்கு அந்த பேச்சு பேசப்படலை. ஆனால் சொல்லுகிறார், இருவரும் முருகன் வேறு சுப்பிரமணியர் வேறு என்று திரு சுகிசிவம் சொல்கிறார். இப்போ ஒரு காவிரி நதி என்பது முழுமையாக ஒரு காவிரியா வராது. 2 கிளை நதி பாய்ந்து இணைஞ்சு ஒரு காவிரிங்கிற பேர்ல வெளியில வரும். அது மாதிரி அது ஒரு புறத்திலிருந்து வந்த வழிபாடு, இது ஒரு புறத்திலிருந்து வந்த வழிபாடு, இது இணைந்தது தான் சரி. இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. உங்களுடைய வாக்கியங்களை நான் திருப்பி நான் எடுத்து காட்ட முடியும். இந்த பேட்டிகளே நான் போட முடியும். அதில் பார்த்தீங்கன்னா உருவம் உன்னோடதா இருக்கட்டும், பேர் என்னோடதா இருக்கட்டும் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. சொல்றீங்க உருவம் உன்னோடது பேர் என்னோடதுங்கிற மாதிரி நான் பயன்படுத்தலை. நீங்க திரும்பி எங்கன்னா எடுத்து போட்டு பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சுப்பிரமணியன்னா பிராமண தர்மத்தை விசேஷமாக ரட்சிக்கிறவன் சுப்பிரமணியர். அவர் எப்படி தமிழ் கடவுளா இருப்பார்? அவர் எப்படி ஒரு குறத்திய கல்யாணம் பண்ணிக்குவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வரலாறை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். தமிழகத்தில் ஒரு வழிபாடு உருவாயிற்று, முருக வழிபாடு. வடக்கேந்து சுப்பிரமணிய வழிபாடு அப்படின்னு ஒன்று வந்தது.
இப்போல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க பாருங்க, ஒருத்தர் மேட்ச் பண்ணுறது. அது மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வேதத்துக்கும் இங்கே தென்பகுதி மக்களுக்கும் இடையில இருந்த வழிபாட்டு முறையில் ஒரு இஷ்யூ இருந்தது. நீ கொண்டாந்த சாமியை நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்கள் வச்சுருக்கிற சாமியை நீ ஒத்துக்க மாட்டேன், சண்டை கிண்டை எல்லாம் இருந்தது. அப்போது ஒரு சமாதானம் பண்ணிட்டாங்க. சாமி ஒன்றுது, பூசை என்னது, எப்படி சாமி ஒன்றுது, பூசை என்னது. அதாவது நாங்கள் பண்ணுற மெத்தட் படியே பூஜை பண்ணுவோம், முருகனுக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்னு முருகனை சமரசமாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரியே பூஜையெல்லாம் பண்ணிக்குவோம், சிவபெருமானை ஏற்றுக்குவோம், நாங்கள் பண்ணுறபடியே பண்ணுவோம், திருமாலை ஏற்றுக்குவோம், அப்படி ஒட்ட வச்சாங்க. விஷ்ணு திருமாலோடு பொருத்தப்பட்டது, ருத்ரன் சிவனோடு பொருத்தப்பட்டது, சுப்பிரமணியன் முருகனோடு பொருத்தப்பட்டது. என்ன நான் சொல்ல வந்தேன்னு கேட்டால், இது வந்து 2 துறையிலிருந்து வந்த வழிபாடு, இணைந்த வழிபாடு. சுப்பிரமணியர் அப்படிங்கிறது வந்து ஒரு வடபுலத்தினுடைய கொள்கை கோட்பாடு. இந்த முருகன் என்பது தென்புலத்தில் வணங்கி கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு முறை. இது இணைந்தது சரி, அது இணைந்தது தான் அவசியம். நான் பேசுகிறேன் ஏன்னா அதுக்கு அடுத்த அத்வைதத்துக்கு வரேன். இப்படி 2 பிரான்ச்சை இணைச்சாதான் இந்து மதத்தை நீங்கள் ப்ராடாக இணைக்க முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பெருமாளையும் முருகனையும் நம்ம வேறு எப்படி இணைக்க முடியும்? ஒரு புராண கதை சொல்லி இணைக்கலாம், ஆனால் புராண கதை தாண்டி தத்துவ ரீதியாக இணைக்கணும். பெருமாளையும் முருகனையும் எதுக்காக இணைக்கணும்? இல்லையே, 2 வெவ்வேறு தெய்வம்னு சொன்னால் ஒரு மதத்தில் 8 கடவுள் இருக்குமா 10 கடவுள் இருக்குமான்னு கேட்பான். நீங்களும் உங்களுடைய மனைவியும் ஒன்று, பிள்ளைகளுக்கு உருவத்தில் உயிரில் 2. அது நம்ம இணைக்கணும். இல்லை, நீங்கள் இதை இணைக்கணும்னா முழு தத்துவத்துக்கு போகணும். அத்வைதம்ங்கிற கான்செப்ட் படி தான் நம்ம எல்லா வழிபாடுகளையுமே இணைக்க முடியும். அத்வைதம்னா 2 அல்ல, பரம்பொருள் 2 இருக்க முடியாது. இதே இந்து மதத்துல தான் அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் 3மே எக்ஸிஸ்டிங்கா கரண்ட்ல இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்புறாங்க. அதுல நம்ம ஏன் அந்த 3 நான் ஒன்னாக்குறேன்னு கிளம்ப நம்புறதுன்னு சொன்னா உலகத்துல கோடி பேர் இருந்தா கோடி நம்பிக்கை இருக்கும். ஒரு ஆராய்ச்சின்னு வரும்போது நம்பிக்கையை தாண்டி 2அற்றது பரம்பொருள், ஒரே பரம்பொருள் பலவிதமான மேனிகளில் வெளிப்படுகிறது. இந்த கான்செப்டை புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு மதத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கும், உலக மதங்களுக்குள்ள சகோதரத்துவம் இருக்கும், உலகத்துல சண்டை இல்லாம இருக்கும். இல்ல பரமாத்மா வேற ஜீமாத்மா வேற, 2 வேற வேற இல்ல, 2 ஒண்ணுதான் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். 2 வேற ஆனா ஒண்ணுதாங்கிறது இன்னொரு தத்துவம். 2 வேற வேறங்கிறது இன்னொரு தத்துவம். இந்த 3 தத்துவமும் இங்க இருக்குது, காலகாலமா இருக்குது. இது வந்து ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது. இது வந்து ஒரு நம்பிக்கை. எப்படி வந்து இறைவனை அடைவதற்கு நீங்கள் ஒரு வழி சொல்வீங்க, தியானம் பண்ணுன்னு. இன்னொருத்தர் சொல்லுவார் 24 சாமி கும்பிட்டுட்டே, உனக்கு மந்திரம் வராது தந்திரம் வராது, ஒழுங்காக சாமி கும்பிட்டே இருப்பார். இன்னொருத்தர் யோகம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு வழிமுறை. இதுதான் சரி அப்படின்னு நம்ம ஏன் நிரூபிக்கிறோம்? நான் இப்போ இதுதான் சரின்ற வார்த்தையை பயன்படுத்தல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இல்லை, இது வந்து ஒரு வழிமுறை. இதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த மதம் ஒருங்கிணைக்கப்படும், உலக சகோதரத்துவமும் ஒருங்கிணைக்கப்படும் நான் நம்புறேன். அந்த கருத்தை முன்வைக்கிறேன், அவ்வளவுதான். 2 வெவ்வேறு கடவுள்ங்கிற உலக சகோதரத்துவத்துக்கு இங்க எப்படி பொருந்தும்? நீங்க வந்து முருகனையும் பெருமாளையும் ஒன்னாக்குற மாதிரி நீங்க அல்லாவையும் ஜீசஸையும் ஒன்னாக்க முடியுமா? ஜீசஸையும் கிருஷ்ணரையும் ஒன்னாக்க முடியுமா? ஒரு எல்லைக்கு மேல ஞானம் கைவர பெற்றவர்கள் அது ஒண்ணுன்னு தான் உணர்வார்கள். ஒரு எல்லைக்கு மேல ஞானம் பெற்றவர்கள் தானே கடவுள்பாங்க. அகம்பிரமாஸ்மின்னு சொல்லிடுவாங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் எந்த நூற்றாண்டு? இப்பதான். அவர் என்ன பாடுறார்? அல்லாஹ் பரமபிதா, இயேசு பிரம்மம் என்று எல்லாமாயின்னு பாடுறார். அப்ப இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர் காந்தி முந்தானேத்து பாடி இருக்கிறாரு. அவங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறாங்க? இது மாதிரி எல்லா உலக சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்கு பரம்பொருள் ஒண்ணுதான் உலகம் முழுக்கங்கிற கருத்து பரவுவது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. திரு சுகி சிவம் வந்து தத்துவத்தை முன்னிறுத்துவதை விட தத்துவத்துக்கு உள்ளே இழுக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்ட் விஷயத்துல தான் அதிகமா இருக்கிறார் நான் பார்க்கறதுல. பிள்ளையார் அப்படிங்கிறதோ, முருகன்கிறதோ, சிவன்கிறதோ, பார்வதிங்கிறதோ, புராணம்ங்கிறதோ, இதிகாசங்கிறதோ உங்களுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதிகள். அதில் வந்து நீங்கள் ஆழங்கால் பட்டு உங்களுடைய நாலேஜ் இருக்குது. அதை வந்து நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததில் மிக முக்கியமான ஆள். நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க? திடீர்னு இதெல்லாம் வந்து பழமையான விஷயங்கள், ஏற்க வேண்டிய விஷயங்கள் அல்ல, இந்த பக்கம் வா உனக்கு பிலாசபி சொல்கிறேன்னு வேறு விஷயம் கொண்டு போகும்போது நீங்க ஒண்ணு மறந்துடுறீங்க. அதாவது ஏற்க வேண்டிய விஷயங்கள் அல்லன்னு சொல்லல. முடிச்சிடுறேன். சித்தானந்த பாரதியாரும் காந்திக்கும் நீங்க சொல்றது மிகச்சரி, நானும் உடன்படுறேன். அகம் பிரம்மாஸ்மி தான் இறுதி தத்துவமா இருக்கலாம் என்று. ஆனால் அந்த அளவுக்கு பக்குவம் எனக்கு கிடையாது. நான் கடவுள்னு சொன்னா ஒரு நிமிஷம், அந்த பக்குவம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு அது சொல்லப்படவில்லை. நீங்கள் பேசுவது இல்ல ஒரு ஓபன் பேசுனது எல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் தான் பொருந்தும். ஆனால் இப்போ எல்லாருமே யூடியூப்ல எல்லாருமே கேட்டுட்டு அவங்களுக்கு சொன்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்டா பிரச்சனையில் போய் முடியும். அது எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது. அப்போ அதில் நான் வந்து பக்தியையும் ஒத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த கேட்டகரிக்கு ஞானம்னா என்னன்னு சொல்கிறேன். இது இணைந்து இது ஒரு மகா வழிபாடாக உருவாகிருக்கு
நாம் அதை புரிந்து கொண்டு தத்துவ ரீதியா பார்த்தா இன்னும் ஒரு ஆழமா அந்த வழிபாட்டுக்குள்ள போக முடியும்னு நான் கைட் பண்றேன். அவ்வளவுதான். நான் அகம்பிரமா பிரம்மாஸ்மின்னா நான் கடவுளா நான் ஏத்துப்பேன், நீங்க கடவுளா நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த புத்தி வந்துருது இல்ல. இல்ல, அது வந்து நம்முடைய மாயையினுடைய அடையாளம். எப்போ நான் கடவுள்னு ஒத்துக்கிறேனோ அப்ப இன்னொருவரும் கடவுள் தான். அந்த தெளிவு வந்துட்டா இன்னைக்கு மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த தெளிவு வந்துட்டா இல்ல, என்னுடைய அடிப்படை லட்சியமே என்னன்னா ஞானம் அடைந்து உலகம் இன்புறுதல் தான். அதுல வந்து நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஞானம் அடைதல், உலகம் இன்புறுதல். நேற்று வரைக்கும் அதற்கு சுகிசிவம் கையாண்ட கருவி வந்து பக்தி. நீங்க அப்படி முடிவு பண்றீங்க. என்னுடைய பக்தி சொற்பொழிவே 2 மணி நேரம் பேச்ச முழுசா கேட்டா பக்தியை முதல்ல வச்சு அப்புறம் அவனுடைய கடமை செய்யணும் கர்மத்தை சொல்லி அப்புறம் ஒன்ன கோயில் ஆக்குங்கிறதையும் அதுலயே பேசி அதுல முழுமையான ஞானம் என்னன்னு 2 மணி நேரம் பேச்ச கேட்டா இந்த டிராவல் என்னன்னு தெரியும். 2 நிமிஷம் உருவிக்கிட்டு கேட்டா தெரியாது. இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆன்மீக பயணம் இருக்குது. நம்ம வந்து வெறும் முனையில இருக்கக்கூடிய ஒரு கல்ல சாமியா கும்புறதுல இருந்து நானே கடவுளா மாறுற வரைக்குமான ஒரு பெரிய டிராவல். அது ஒரு நிமிஷம் விஷயமோ 2 மணி நேரம் பேச்சோ கிடையாது. அது பெரும் டிராவல். ஆனா பொது வெளியில சத்தியமங்கலத்துல சத்திரப்பட்டியில பேசக்கூடிய விஷயங்கள்ல இந்த தத்துவம் எல்லாருக்கும் போய் சேரும் நினைக்கிறதும் அவர்களுக்காக நான் சொன்னீங்க. அதை சேர்க்கணுங்கிற என்னுடைய லட்சியம் தவிர அவனுக்கு கடைசி வரைக்கும் ஞானமே வரக்கூடாதா? சத்திரப்பட்டியில் இருக்கிறவன் முட்டாளாவே இருக்கணுமா? அவனை வசத்தக்கூடாதா? கடைசி வரைக்கும் அவன் கீழே இருக்கணுமா? ரொம்ப சரி. அவனை வசத்துறதுக்கு நான் பாடுபடுவதை போய் நீ ஒரு குற்றம் மாதிரி சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? எப்பா முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோ. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வா, அதுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு வா, நான் சொல்றேன். இல்ல என்ன தப்பு இருக்கு? நம்ம என்னைக்காவது இயேசுநாதர் இருந்து வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டவர், அல்லாஹ் வந்து வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டவர். ஐயா, நீங்க பிற மதங்களை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா அது ஏன் தெரியுமா, எனக்கு அது அந்த இடத்துல சம்பந்தம் கிடையாது. இப்போ நீங்க வந்து அது வந்து பிற மதங்களை பற்றிய விமர்சனங்களை வைக்காம ஒரு ஆதி காலத்திலேருந்து பேசிட்டு இருக்க பேச்சாளர் பாருங்க, தன்னுடைய மதத்தை பற்றி பேசுவாங்க, அந்த தன்னுடைய மதத்தில் இருக்கிற குறைகளை பற்றி கூட பேசுவாங்க. ஆனால் பிற மதங்கள் இருக்கிற குறைகளை பற்றி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா அது ஒரு மத கலவரத்தில் தான் போய் முடியும். இப்போ நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட பழகியிருக்கேன், சாலமன் பாப்பையாவோட பழகியிருக்கிறேன், குன்றக்குடி அடிகளாரோட பழகியிருக்கிறேன். எல்லாருடைய அணுகுமுறையில் நம்ம பார்க்கும்போது விமர்சனங்களை இன்னொரு மதத்தின் மேல் வைக்கிற பழக்கம் வந்து பழைய மேடைகள்ல கிடையாது, எப்பயுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரியான கல்ச்சர் நான் உருவாகி வந்ததால அதை நான் சொல்றது இல்லை, விமர்சனங்கள். ஆனா என்ன சொல்லுவேன், நம்ம ரோட்டரியிலையோ இல்லை வந்து ஒரு பொது தளத்திலையோ பேசும்போது எல்லா மதத்தவரும் இருக்கிறதால மோட்டிவேட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் அவர்களுக்கு அவர்கள் இலக்கியத்திலேருந்து சொன்னால் மட்டும்தான் மோட்டிவேட் ஆவாங்க. அப்போ நம்ம வேறு சில மதங்களுடைய செய்திகளையும் பயன்படுத்துவோம். ஏன் பயன்படுத்துவோம்னா அங்கே இருக்கிறவங்களை வந்து தானம் கொடு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு போகாது. தானம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் அங்கே இருக்கிற பட்சத்தில், ரோட்டரியில் லயன்ஸில் இருக்க பட்சத்தில் கிறிஸ்டியானிட்டி தானத்தை வற்புறுத்துது, இஸ்லாம் வற்புறுத்துதுன்னு சொன்னாதான் அவங்க மோட்டிவேட் ஆகி அந்த சேரிட்டி கொடுப்பாங்க, ஐ டொனேஷன் ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க. அப்போ தான் மற்ற மத இலக்கியங்களை தொடுவோமே ஒழிய நம்முடைய மத கோயில்கள் நிகழ்ச்சிகளில் போய் பிற மதங்களை பற்றி பேசுவது எனக்கு அவசியம் இல்லை. தானம் கொடுப்பது பற்றிய பெரிய தத்துவம் வரலாறு ஆதாரங்கள் இந்து மதத்தில் இல்லையோ? அப்படி கிடையாது. நம்ம பேசுறது பொது தளம், ரோட்டரி, லயன்ஸ், அங்கே எல்லா மதத்தவரும் இருக்கிறாங்க. ஒரு அரசு விழா, அங்க எல்லா மதத்தவரும் இருக்காங்க. நீங்க பேசுற யூடியூப்ல எல்லா மதத்தவரும் இருப்பாங்க, நீங்க பேசுற கோயில்பட்டியில எல்லா மதத்தவரும் இருப்பாங்க. ஒரு நீங்க பலவிதமான இடங்கள்ல பேசுகிற ஒரு நபரை ஒரு பிராண்டுக்குள்ள பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்ப நான் வந்து ரோட்டரியில பேசுகிற சொன்னீங்க, மற்றவர்களை நான் விமர்சிப்பது இல்லை, ஏனென்றால் அது என்னுடைய வேலை இல்லை. கோயில்களில் பேசுற போது என்னுடைய எல்லை வேறு, ஒரு ஆஸ்திய சமாஜத்தில் பேசும்போது என்னுடைய எல்லை வேறு, ஒரு ரோட்டரியில ஒரு அரசு விழாவில் பேசுற போது என்னுடைய எல்லை வேறு. அப்ப அந்த எல்லை புரிதல் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, இத கோயில்ல பேசினதா நினைச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவேன் அப்படிங்கிறது வந்து நீங்க பச்சையா கொச்சையா சொல்லலாம், அப்படி வரக்கூடாது. அதுக்கு அந்தந்த இடத்துல அதற்கு உரிய ஒரு நாகரிகம் இருக்கு. பல மதத்தவர் இருக்கிற இடத்துல பேசும்போது அவர்களை ஒரு மோட்டிவேட் பண்ணி அந்த லைன்ஸ் டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் என்னதான் ராமாயணத்துலேன்னு சொன்னாலும் என்னதான் மகாபாரதம் கர்ணன்னு சொன்னாலும் அவங்க மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஒரு வேற மதத்தை சார்ந்த ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க, அவங்களும் கொடுத்தாதான் அந்த லைன்ஸோட அந்த ஐ டொனேஷன் ஸ்கீம் முடிவடையும். நீங்க போய் பேசுற கூட்டங்கள்ல ஒரு 75% கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களா, ஒரு 70-80% முஸ்லிம்கள் இருப்பாங்களா? நீங்க கேட்குற நோக்கம் தெரியணும், என்ன அர்த்தத்தில் இதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியணும். இல்ல அதான் நீங்க சொல்றீங்களே மோட்டிவேட் ஆவாங்க, அப்பதானே எல்லாரும் மோட்டிவேட். அந்த லைன்ஸ்ல நான் வந்து பிளைண்டா சொல்ல முடியும், புள்ளி விவரங்கள் இல்லாம. லயன்ஸ் கிளப்போ ரோட்டரி கிளப்போ எதுவா இருந்தாலும் YMCA மாதிரியான விஷயங்கள் தவிர பெரும்பான்மை வந்து ஜனத்தொகை அடிப்படையில் தான் இருப்பாங்க. அப்ப என் பேச்சுல 2 மணி நேரம் எடுத்தா 60-70% இந்து இலக்கியங்கள் இருக்கும், 10% ஒரு முஸ்லீம் இருக்கலாம்,
10% ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கலாம், 10% புத்தம் கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த பர்பஸை நோக்கி போனோம்னா அவங்க இலக்கியத்திலேருந்து சொன்னால் மட்டும்தான் மனசில் பதியும். இல்ல நான் தான் அந்த ஒரு வார்த்தையில தான் நான் வந்து வியக்கிறேன். என்னன்னா, அவர்கள் இலக்கியத்தை மேற்கோள் காட்டுவதில் என்ன தவறுன்னா நான் 2 கையும் தூக்கிடுவேன். அவர்கள் இலக்கியத்தில் உள்ளதை சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் சொல்லும் போது புரியும் அல்ல. அதாவது ஒரு மனுஷனை மோட்டிவேட் பண்ணும்போது எது ஃபெமிலியரோ அதுதான் அவர்களை வந்து இழக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், இருங்க ஒரு சின்ன உதாரணம். அறம் செய்ய விரும்புன்னு பேசுறேன், நான் கர்ணன் பேசுறேன், நம்முடைய நீதி நூல்கள் பேசுறேன், இது ஒரு 60% இருக்கும் பேச்சில், திருக்குறள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த அறம் செய்ய விரும்புன்னு சொல்லும்போது ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிற சபையில் ஒரு இஸ்லாமியருடைய இதை கோட் பண்ணால், ஓ நம்ம ஆட்களில் ஒருத்தர் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு நெகிழ்ச்சி உண்டாகும். அப்போ அவர்களை அந்த நல்ல காரியத்துக்கு நான் மோட்டிவேட் பண்ணணும். நான் என்னதான் இந்த என்னோட வரியை நான் திரும்ப உறுதிப்படுத்துறேன். அதாவது இஸ்லாமிய நூல்களை கோட் பண்ணுவதோ கிறிஸ்துவ நூல்களை மேற்கோள் காட்டுவதோ நிச்சயமாக குற்றமாக குறைய முடியாது, இன்னும் வேல்யூ ஆடாத்தான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்வது அவர்களுக்கு அவர்களுடைய நிதி நூல் சொன்னால் மட்டும்தான் உள்ள இறங்கும் மோட்டிவேட் ஆகும் சொல்றேன். ஒரு தாய்மொழியில் பேசுகிற போது ஒரு மனிதன் நெருக்கம் அடைகிறான், அவர்கள் இலக்கியத்தை சொல்லுகிற போது அந்த மனிதர்களுடைய உள்ளம் இன்னும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக. அதான் சொல்றேன், சமஸ்கிருதத்துல வேதம் சொல்லுங்க பாடம் சொல்லுங்கன்னா பேசாம வந்துருவோம். சமஸ்கிருதத்தில் சொன்னால்தான் கடவுளுக்கு போய் சேருங்கும் போது முரண் வருகிறது. நீங்க சொன்னால்தான் நல்லதுங்க, அவங்களுக்கு அவருடைய இலக்கியத்தில் சொன்னால் மட்டும்தான் சொல்றீங்களா? அதே தான் அவங்க சொல்றாங்க, சமஸ்கிருதத்தில் சொன்னால் கடவுளுக்கு போய் சேரும் அவங்க சொல்றாங்க. கிடையாது, நம்ம வந்து ஒரு பேச்சாளனாவும் இருந்து உளவியலும் தெரிந்தா ஒரு மனிதனுக்கு க்ளோஸ்னஸ், அவங்க எப்ப அந்த கருத்தை நோக்கி நகருவாங்கன்னு ஒரு எல்லை இருக்கு. இப்போ நான் இப்போ சொல்கிறேன், ஒரு நிறைய தமிழ் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை சொல்லும்போது தமிழ் இலக்கியங்களில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்கிற ஆர்வம் கூடும். ஸோ அவர்களுடைய மனதில் ஒரு கருத்தை பதிய வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு புரிந்த, அவர்கள் உள்ளத்தை தொடக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது மட்டும்தான் அது போய் சேர முடியும் என்பது பேச்சுக்கலையின் உச்சபட்ச. மட்டும்தான்ங்கிற வார்த்தையில மட்டும்தான் நான் வியக்கிறேன், வேற ஒண்ணு. அவர்களை சொல்லுவதுதான் நீங்க சொல்ற. நான் வந்து மதுரையில போனா மதுரை ஸ்லாங்ல 4 வார்த்தை சொல்லுவேன், கோயம்புத்தூர்ல போனா கோயம்புத்தூர்ல உள்ள சொலவடைகள் 4 பயன்படுத்தினா ரொம்ப சரி. அப்படி சொன்னால் மட்டும்தான் போய் சேரும்போது மட்டும்தான் வியக்கிறேன். அதுதான் சமஸ்கிருதம் சொல்றாங்க. சொல்ல வரல, மட்டும்தான்றதுல வந்து நீங்க ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கேட்கலாம். அதாவது அது வேகமா அந்த வேலை செய்யும். இப்போ ஒரு நேட்டிவ் மெடிசன் கொடுக்கும்போது நேட்டிவ் மெடிசன் ஒரு மனுஷங்க அந்த ஊரில் வேலை செய்கிற மாதிரி அந்த இலக்கியங்கள் அவர்களை மிக விரைவில் நகர்த்தும். திரு சுப்பிரமணியரும் முருகனும் வேறு வேறு அப்படிங்கிற தத்துவத்தை ஐராவத மகாதேவன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் பேசாமல் இருந்திருப்பேன். நான் அந்த கேள்வியை வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நான் பார்க்குறேன். அது ஒரு மாதிரி தொல்லியல் துறை குடவாயில் பாலசுப்ரமணியன் சொல்கிறாருன்னா பேசாமல் வந்திருப்பேன். கல்வெட்டுக்களில் ஆதாரம் இருக்குன்னா பேசாமல் வந்திருப்பேன். அதை வந்து ஒரு பெரியாரிஸ்டும் மற்றவரும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி கோட் பண்ணி சொல்லும் போது நமக்கு வியப்பு ஏற்படுது. ஓ, எங்கேருந்து எந்த தத்துவத்தை எடுக்கணும்? பெரியாரிஸ்ட்டை மேற்கோள் காட்டி நான் சொல்லலை, நீங்கள் அந்த பேச்சை முழுசாக கவனிக்கணும். இது ரெண்டும் இணைந்த வழிபாடு. தமிழ் முருகன் என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம், ஏன் அறிவுமதி புத்தகம், அதை படிங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அறிவுமதி தமிழ் தலைவனாக அவன் எப்படி முருகன் உருவாகி இருக்கிறான்னு ஒரு நல்ல புத்தகம். தமிழ் தலைவன்கிறதுல யாருக்கும் இது ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. இது வேறு அது வேறுங்கிறது சரியாங்க. நான் தமிழ் முருகனை ஏன் வட மாநிலமும் சேர்ந்து கொண்டாடி இருக்க கூடாது? வட மாநிலத்தில் அந்த முருகன் இல்லைன்னு ஏன் வரணும்? அதாவது நீங்க வரலாற்று ரீதியாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டா அதை கேளுங்க. இல்ல நாங்க தெரிஞ்சதை வச்சே தான் பிடிவாதமா இருப்போம்னா கேட்காதீங்க. இல்ல நீங்க வரலாறு மேல விடை கிடையாது. அதுக்காக தான் ஒரு விஷயத்தை வந்து பேசுறாருன்னு வேற யார்கிட்ட விவாதம் பண்ணியிருந்தா நான் ஒரு அநீதி அளிக்கிறவனாவேன். திரு சுகீஸ்வரன் பேசுனதை அவர்கிட்டயே கேட்கறதா வரலாற்று படி அது உண்மை என்பது உலகறிந்த விஷயம். அதான் எங்கேயாவது மேற்கோள் காட்டினீங்கன்னா நான் தேடுவேன். இல்ல நீங்க ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து ஒரு நீங்க 100 புத்தகம் படிச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் சொல்றேன், முருகனும் சுப்பிரமணியரும் வேறு என்று வரலாற்றாளர் நிரூபித்திருக்கார்கள் என்று ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்ட முடியாது. சார் எப்படி நிரூபிக்க முடியும்? 300 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிற போது ஒரு கால்குலேஷன் தான் போட முடியும். ஒரு 2 மொழி ஒரே இடத்தில் தோன்றுமா? அப்ப நீங்கள் இல்ல 2 மொழி நான் கேக்குற ஒரு 2 மொழி ஒரே இடத்துல தோன்றுமா? தோன்றும் தோன்றிருக்கு. ஒரே இடத்துக்குள்ள 2 மொழி தோன்றுமா? ஆமா, தமிழ்நாட்டுக்குள்ள பழங்குடியினர் ஊட்டியில கொடைக்கானல்ல வேறு வேறு மொழி பேசுறவங்க இருக்காங்க. இதே ஏரியாக்குள்ள அவர்கள் இங்க இருந்தோ இடைஞ்சிருப்பாங்க. வேற ஒரு குடகு பகுதியில இருந்து வந்திருப்பாங்க, இன்னொரு பகுதியில இருந்து வந்திருப்பாங்க. ஒரு இனத்தில் தோன்றி வருகிற போது 2 மொழிகள் ஒரே இடத்தில் தோன்ற முடியாது. மொழி ஆய்வாளர்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க. ஒரே இடத்தில் ஒரே பகுதியில் 2 மொழி ஒரே காலத்தில் தோன்ற முடியாது.
ஒரே காலத்துல தோணுங்க. தமிழ்ல முடியல சார். தமிழ்ல இருந்து கிளைத்ததுதான் மலையாளம், தமிழ்ல இருந்து கிளைத்ததுதான் தெலுங்கு, அப்ப தமிழ்ல இருந்து கிடைத்தது சமஸ்கிருதம் சொல்லுவீங்களா? ரெண்டுமே இணையான மொழி இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி சமஸ்கிருதத்தோட ஆதியை கண்டுபிடிக்க முடியாது. ஒரே இடத்தில் தோன்ற முடியாது சார். ஒரே இடத்துல தோன்ற யார் சொன்னா சார்? அப்ப எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? அது சொல்லுங்க. இல்ல சார், ஒரே இடத்துல மொழி தோன்ற முடியாமல் இருக்கலாம். ஒரே கடவுள் உலகம் முழுக்க போலாம்ல. ராஜராஜ சோழன் கடார் வரைக்கும் போனா சார். உலகம் முழுக்க ஒரே கடவுள் எப்படி கேப்பீங்களா சார்? ஆனா இங்க இருந்து கொண்டு போனா சார். இல்ல சார், இந்தோனேஷியால எப்படி ராஜராஜ சோழன் வருவான்னு கேப்பீங்களா? இங்க இருந்து சிவலிங்கம் கொண்டு போனா சார். இந்தோனேஷியால இல்ல, இங்க இருந்து கொண்டு போனா. ஓகே சார். அதே மாதிரி அது ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே மாதிரி வட மாநிலங்களுக்கும் கூட இங்க இருந்து முருகன் போனார்னு சொன்னா நான் பேசாம வந்திருப்பேன். அங்க ஒருத்தர் வேற ஒருத்தர் இருந்தார். நீங்க மீண்டும் சர்ச்சை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் தயாரா இல்ல. இல்ல நான் கேக்குறேன், எனக்கு விவாதங்கள்ல நம்பிக்கை இல்ல. நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவர் உட்பொருளா உணரணும். ஞானத்தால உணர வேண்டிய ஒண்ணு சண்டை தான் போடுவேன்னு சொன்னா அவர் கூட நான் பேசுவதற்கு எனக்கு விஷயம் கிடையாது. நான் சொல்றேன், எல்லா கடவுளுமே ஒண்ணு, எல்லா மனிதர்களும் ஒண்ணுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு ஆத்ம தத்துவமா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இது ரெண்டும் இணைஞ்ச மாதிரி தான். நாளைக்கு நீங்க திருமாலையும் சுகீசிவம் வந்து இதுவரைக்கும் விவாதிக்கப்படாத ஒரு பொருளை இவ்வளவு பாப்புலரான, நான் திரும்ப சக்தி மிக்க சாமானியர்கள் வந்து 100% நம்பக்கூடிய ஒருத்தர் ரெண்டு வேற வேற சொல்லும்போது ஒரு குழப்பம் வந்துருது இல்லையான்றேன் சார். ரெண்டு வேற வேற இருந்துட்டு நீங்க வேற வேறையா இருக்கணும்னு சொல்லி இருந்தா சமூகம் வந்து அதை எதிர்க்கலாம். ரெண்டு இணைந்தது சரின்னு சொல்றத நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? திரு சிவம் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கான ரெண்டு இணையவே இல்லைன்னு சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களா? சுப்பிரமணியனும் வேறு என்கிற விவாதம் இதற்கு முன்னால் பொதுவெளியில் வலுவா என்னைக்கா வைக்கப்பட்டிருக்கா நீங்க சொல்லுங்க. ஆசாங்க பண்ணிருக்காரு, புஸ்தகமே எழுதிருக்காரு. ஆசாங்க காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் பேரறிஞர்கள் இதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. முருகர் தான் கந்தர், முருகர் தான் சுப்பிரமணியர் சொன்னா நான் வந்து ஆமான்னு சொல்லிப்பேன். எனக்கு அதுல பெருமை இருக்கு. என் தலைவன் தான் உலகம் பூரா போற்றப்படுறான்னு. முருகன் வேற கந்தன் வேறன்னு சொல்லும் போது நான் கேட்கிறேன், திரும்ப வேற வேறன்னு பிரிக்காம விடுறது இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வேற 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 வேறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து இரு வழிபாடு இணைந்ததுன்னு சொல்றேன். நான் இணைந்தத வற்புறுத்துறேன். இரு வழிபாடாக இருந்ததீங்க. நான் இணைந்தத வற்புறுத்துறேன். வேற வேறன்றத வற்புறுத்துறேன். இரு வழிபாடாக இருந்ததான் நான் கேட்கிறேன். என்னுடைய அபிப்பிராயப்படி இருந்தது. நான் வரலாற்றை படிக்கிறேன், உணர்றேன். வெவ்வேறாக இருந்திருக்க வேண்டும், அது இணைந்திருக்க வேண்டும். இணைந்தது தான் சரி. அத்வைதம் என்பது ஒரு தத்துவம், அது வரலாறு அல்ல. நீங்கள் வந்து அத்வைதமா இருக்கலாம், நான் வந்து விசிஷ்டாத்வைதமா இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து ஒண்ணுமே இல்ல அல்லாவே கடவுள்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து தகப்பனே கடவுள்னு சொல்லலாம். அதுல நம்ம மறுக்கல, அது வந்து அவருடைய. ஆனால் ஜீசஸ் வந்து இந்தியாவில் பிறந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க ப்ரூஃப் காட்டணும். ரெண்டும் ஒண்ணாகாது. நான் அது மாதிரி சொல்லலையே, நான் அது மாதிரி பேசலையே. இருவரும் வேறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒண்ணா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வேற இருந்தது. நீங்க இதை வந்து ஆழமா படிக்கணுமே ஒழிய அரை மணி நேர பிரச்சனை பேசி தீர்க்க முடியாது. நான் வேணா ஒரு 100 புத்தகம் உங்களுக்கு தரேன், பொறுமையா படிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட பேசுங்க. இல்ல நம்ம வந்து ஒரு 1000 சார் 4000 ஆண்டு காலத்துக்கு முந்தின வேத வரலாற்றை 4 நிமிஷத்துல பேசி தீர்த்த முடியும். ராமாயணத்தை 40 நிமிஷத்துல பேசுறோம்ல சார். அது சார் பாகவதத்தை 40 நிமிஷத்துல பேசலாம். எவ்வளவு பேசலாம், பேசறதா பேசலாம். அதுல அது வாலிவதம்ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து 40 நிமிஷத்துல பேசலாம். புரிஞ்சிக்க மறுக்கறவங்க கிட்ட பேச முடியாது சார். புரிஞ்சிக்க மறுக்கறவங்க கிட்ட பேச முடியாது. புரியுதா? நான் புரிஞ்சிக்க மறுக்கறது என்னோட நோக்கமா இருந்தா நான் உங்களை அழைக்க மாட்டேன். இல்ல புரிஞ்சிக்காம இருந்தா தான் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறும். புரிஞ்சிக்கிட்டா டிஆர்பி ஏறாது. நான் டிஆர்பி ரேட்டிங்னா இன்னும் நிறைய ஆள் வச்சிருக்கேன். எனக்கு அது பிரச்சனை இல்ல. வெறும்ன விவாதம் பண்றதா இருந்தா இது வேஸ்ட் ஆஃப் டைம். இல்ல நான் நீங்கள் சொன்ன பொருளை உங்களிடமே கேட்டு விளக்கம் பெறுவது ஒரு குற்றமாகுமா? இல்ல, நான் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லிட்டேன். இது வெவ்வேறாக இருந்திருக்க வேண்டும், இது இணைந்திருக்க வேண்டும், அது இணைந்தது தான் சரிங்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறக்கா இருக்கிறேன். நான் முருகன் அப்படியே விட்டுறேன். பிள்ளையாரும் விநாயகரும் ஒன்றா, ரெண்டு வேற வேறையா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப நான் அதை பத்தி பேச தயாரா இல்லை. நான் விநாயகர் வழிபாடு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறேன். விநாயகர் வழிபாட்டை மகிழ்ச்சியாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியாகவே நீடிக்கட்டும். அதுக்கு மேல அதில் பேசுவதற்கு விஷயம் கிடையாது. என்ன எதனால உங்களை சுத்தி திடீர்னு ஒரு சர்ச்சை எழுதுன்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, நீங்க பெரியாரை வந்து புகழ்றீங்க, அவருடைய ஆதரவு கருத்துக்களை சொல்றீங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறாங்க. நான் சந்தேகிக்கல. நீங்க எவ்வளவு நான் ஒரு சாமானியனா உங்களை எதிர்த்து நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஆழமா சின்ன சின்ன பட்டி தொட்டி எல்லாம் போய் கொண்டு சேர்க்கிறீங்கன்னு பார்க்கும்போது அவர் ஒன்றும் சந்தேகப்படுறாங்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எடுக்கிறார் அப்படின்னா திடீர்னு அவர் வந்து ஒரு மாடனா காட்டிக்க பாக்குறாரோ அப்படிங்கிற விமர்சனம். எனக்கு என்ன சார் இனிமேல் மாடனா காட்டி எனக்கு என்ன சார் ஆக போகுது? நான் வந்து உண்மையை தேடுறேன், எனக்கு தெரிந்த விஷயத்தை பரிமாறிக்கிறேன். எதையுமே நான் லாப நோக்கத்தோடு செய்யலை. அது ஏதோ அவங்களா சொல்கிறாங்க நான் லாப நோக்கத்தை செய்கிறேன், கிடையாது. இப்போ எனக்கு வந்து பெரியார் இடத்துல எல்லாமே பிடிக்கும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் எப்படின்னா ஒரு நபரை வரவு வைக்கிறார்கள், ஒரு நபரை குப்பைத்தூட்டியில் இருக்கிறார்கள். நான் அப்படி அல்ல. இந்த நபரின் இந்த விஷயத்தை வரவேற்கிறேன், இந்த நபரின் இந்த விஷயத்தை நிராகரிக்கிறேன். நான் நபர்களை நிராகரிப்பவன் அல்ல, நபர்களை கொண்டாடுகிறவன் அல்ல. எந்த நபர்களுடைய படங்களையும் வைத்துக்கொண்டு அதை தலைமையில் கூத்தாடுகிற பழக்கம் எனக்கு கிடையாது.
இந்த கருத்தை நான் ஏற்கிறேன், இந்த கருத்தை நான் நிராகரிக்கிறேன், இவ்வளவுதான். என்னால் எந்த மனிதனையும் முழுமையாக வரவு வைக்க முடியாது, அப்படிப்பட்ட மனிதன் பிறக்கவில்லை. எந்த மனிதனையும் நிராகரிக்க முடியாது, அவ்வளவு மோசமான மனிதனும் என்னால் படைக்கப்படவில்லை. இல்லை, அதான் நம்ம வந்து இந்து மத தத்துவத்தை அதிகமாக நம்புகிறவர்கள், உங்களைப் போல் அதை பரப்புகிறவர்கள், இந்து மத தத்துவத்துக்கு எதிரான சிந்தனை, கருத்து, செயல் கொண்ட திரு பெரியாரை வந்து ஏற்று கொண்டாடும் போது அது வந்து இந்து மத பெரியாருடைய எந்த கருத்தைன்னு சொல்லுங்க. பெரியாரை ஏற்று கொண்டாடும் போதுன்னு மொட்டையா சொல்லாதீங்க. நீங்க எந்த பெரியாருடைய எந்த சமூகத்தில் ஜாதி வேறுபாடு வேண்டாம் என்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். வள்ளலாருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொன்ன வார்த்தை இன்னும் உங்களுக்கு புரியணும். வள்ளலார் கருத்தை இந்து மக்கள் ஏற்றிருந்தால் பெரியார் பிறந்திருக்க மாட்டார்னு சொன்னேன். நான் வள்ளலாருடைய கருத்தை சொன்னேன். ஜாதியிலே, மதங்களிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர்னு சொன்னாரே வள்ளலார், யார் மதிச்சா? வள்ளலார் கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போயிருக்கும்னு சொல்றேன் நான். ஸோ கருத்து தான் எனக்கு, அவ்வளோ. அந்த ஒரு கருத்தை நான் ஆதரிக்கிறேன், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. வள்ளலார் வந்து ஜாதிக்கு எதிராக செயல்பட்டார், ராமானுஜர் வந்து ஜாதிக்கு எதிராக செயல்பட்டார், திரு கலைஞரே வந்து மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு ராமானுஜர் வந்து கோட் பண்றார். அப்படி இந்து மதத்திலுமே இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட பாரதியார் வந்து நிறைய பேருக்கு பூணூல். நான் பாரதியாரை சொல்லியிருக்கேன், விவேகானந்தரை சொல்லியிருக்கிறேன், வள்ளலாரை சொல்லியிருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தில் பெரியாரை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டா, சமூக நீதி என்று வருகிற போது அவர் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றேன். நியாயத்தை நான் வந்து திரு சுகி சிவத்தை வந்து ஒரு மல்டி டைமென்ஷனலாக நான் பார்த்தாலும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் பார்த்தாலும், நான் வந்து என்னுடைய மனதில் பற்றக்கூடிய பிம்பம் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அது உங்க தப்பு. ஒரு மனிதன் வந்து விசுரூபமே எடுக்க முடியாது. உங்களுக்கு ஆகாயத்தை பார்க்கவே தெரியாது. இந்திய ஆகாயம், தமிழ்நாட்டு ஆகாயம், பகுரூன் ஆகாயம் பிரிச்சுக்குவாங்களா? திரு சுகி சிவம் ஒரு மனுஷன் முழுமையா இருக்க கூடாது, முழு மனுஷனாவே இருக்க கூடாது. திரு சுகி சிவம் ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று அறியப்பட விரும்பவில்லையோ? எந்த அடையாளங்களும் எனக்கு தேவையில்லை சார். என்னுடைய கருத்தை சிந்தனையை நான் சொல்றேன். கோயிலுக்கு கூப்பிடுற போது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்றேன். பாருங்களேன், அதுக்கு எதிரான கருத்து ஆன்மீக சொற்பொழிவாளர்னு சொல்ல கூட உங்களுக்கு தயக்கம் வந்துருச்சோ? நீங்க எல்லாத்தையும் முத்திர குத்துவீங்க. இல்ல எனக்கு புரியல. இல்ல நான் வந்து அறிந்தது, நான் மனிதன், அவ்வளவுதான். அதுக்கு என்ன அவங்கவுங்க அடையாளம் போட்டுக்கலாம். ஆன்மீகம் என்பது மனிதத்துக்கு எதிரானதா? அப்படியும் நான் சொல்ல வரல. நீங்க என்ன ஆன்மீக சொற்பொழிவாளர் போட்டுருங்க, இப்ப தன்முனைப்பு பேச்சாளர்னு போடக்கூடாதா? எல்லாம் போடலாம். அவங்கவுங்க இடத்துக்கு என்ன தேவையோ தகுந்ததை போட்டுக்குவாங்க. வெறும் பேச்சாளர்னு போடலாம், தன்முனை பேச்சாளர் எல்லாமே போடலாம். ஆனா வந்து நம்ம வந்து உலகம் பரிந்து சுகீஸ்வரன் என்ன சொல்லுவாரு, கீரன் என்ன சொல்லுவாரு, அதாவது நீங்க வெறும் மத பிரச்சாரகர்ன்ற ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு இவர் இப்படி பேசலாம். சொற்பொழிவாளர், இந்து மத சொற்பொழிவாளர்னு சொல்லுங்க. நான் நினைக்கும்ல எங்கேயும் உங்களுக்கு போர்டு போடல, உங்களுக்கு போட்ட இடத்துல பூரா ஆன்மீகம் என்பது இந்து மதம் மட்டுமே சார்ந்தா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. சரி சார், இப்போ நம்ம அந்த ஒரு எல்லைக்குள்ள நின்னுட்டு இதை தான் இவர் பேசணும் யாராவது கட்டாயப்படுத்த முடியும்? அப்படி இல்லையே, அப்படி சொல்லி அதுக்கு விரோதம் இல்லாத வளர்ச்சியை நோக்கி, வளர்ச்சி விரோதம் அல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. திரு பெரியார் விரோதத்தை மேற்கொண்டவர், அவர் இந்து விரோதத்தை கருத்தை சொன்னவர். நான் அதை ஆதரிக்கல, அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அதை ஏத்துக்கல. நம்ம வந்து நீங்க அதை நான் ஏத்துக்கல. உங்களுடைய தத்துவத்தை நான் சார் பெரியார், நான் முதல்ல சொல்லிட்டேன், எந்த மனிதனையும் முழுமையும் நான் வழிமொழிவதில்லை. நான் என் பேச்சில் அதை எச்சரிக்கை போட்டு சொல்லி தான் சொல்லுவேன். வள்ளலாருடைய கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தால் பெரியாருக்கான தேவையே இருந்திருக்காது. நீங்க அழகா சொல்றீங்களா? அப்ப நம்ம மக்களுக்கு வள்ளலார், விவேகானந்தர், பாரதியார், ராமானுஜர் 100 பேர் இருந்தாலும் நமக்கு பத்தல. குருமார்கள் தேவைப்பட்டே இருக்கா, திருசுகீசத்தோட தேவை இருந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து சொல்லும் போதும் இன்னொரு இடத்துல இருந்து சொல்லும் போது உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். நம்ம மட்டும் சொல்லும்போது என்கிட்ட வந்து நீ வந்து தப்பா பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வருத்தம் இருக்காது. அவன் பாரு நல்லா பண்றான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படும். அவ்வளவுதான். அந்த பேச்சு அப்படி இருக்காது சார். என் பேச்சை வந்து இந்த வார்த்தையை சொன்னா மறுபடியும் நான் கத்துவாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிக்கிற மாதிரி படிக்கணும் சார். ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உயிர் வச்சிருப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னையும் பின்னையும் நியாயம் சொல்லி அந்த கோடு நீங்க கரெக்டா போட்டு பார்த்தா அந்த சென்டென்ஸுக்கு அதுக்கு மேல அர்த்தம் கிடையாது. அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது. நான் பெரியாருடைய நபராக சித்தரிக்கப்படுகிறேன். வேண்டுமென்றே வர்ணம் பூசுகிறார்கள். அதையும் கூட வேற ஒரு சர்ச்சையில சொல்லிருந்தீங்க. எனக்கு என்ன வியப்புனா இந்த விமர்சனம் சார், அப்படி இருந்தா நான் வந்து திராவிடர் கழகத்து மாநாட்டுக்கு போயிருக்க மாட்டேனா, கூப்பிட்டாங்க போயிருக்க மாட்டேனா, அவங்களுடைய இடத்துல போய் நான் நின்றுக்க மாட்டேனா, போனது இல்லையா நான் இது வரைக்கும்? எந்த வகையிலும் போகலையே. உங்களுடைய நம்பிக்கைக்கு முரணானது அது. அதெல்லாம் நம்ம இருக்கலாம். அப்ப நான் எந்த திராவிட ஆட்சி நடந்த போது கூட ஒரு காலேஜ் சீட்டு கூட நான் வாங்கினது இல்லையே சார். எந்த ஒரு உதவியும் கேட்டது அந்த குற்றச்சாட்டுலாம் யார் மேலயும் யாரும் உங்க மேல வைக்கல. எனக்கு திராவிட ஆதரவு அந்த மாதிரி தேவைகளே இல்லையே. இப்ப நீங்க இங்கேயும் இதற்கு முன்னாடி இன்னொரு இடத்துல பொதுவெளியில நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சித்தரிக்கப்படுகிறேன், முத்திரை குத்தப்படுகிறேன், திட்டமிட்டு நான் வந்து சில பேர் மூவ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இந்த உங்கள் மேல ஒரு முத்திரை வந்து வேற மதம், வேற சமூகம், வேற ஆட்கள் இருந்தா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி யாருமே செய்யலை, யாருமே உங்களோட பகை பாராட்டல. அப்ப யார் இந்த வேலையை செஞ்சிருக்கும்? அது எனக்கு அவசியம் இல்லை.
அது வந்து நான் அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. அது அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும். அவங்க திருந்துவாங்க, வருந்துவாங்க, திருந்துவாங்க. இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புறது. வருந்துவாங்க, திருந்துவாங்க. உங்களை புண்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு என்ன இருக்கும்? யார் கண்டா? எது வேணாலும் இருக்கலாம். இல்லை, நான் வந்து எவ்வளவு கோயில் குளமாக கும்பிட்டாலும் இன்னைக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அங்கே இருக்கக்கூடிய சக்தியம்மாக்கான தேவை எவ்வளோ இருக்குங்கிற நான் உணர்றேன். அவர் எவ்வளோ லட்சம் பேரை வந்து அடையிறாரு. அதை மாதிரி திரு சுகிசிவம் வந்து நீ எந்த சாமியை கும்பிட்றாருங்கிறதுல அவர் எவ்வளோ லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார், புரிய வைக்கிறாங்கிற புரிஞ்சு. அப்போ அப்படி ஒரு சக்தி தடுக்கப்படணும்னு யாரு நினைப்பா? யாருக்கோ கோபம் இருக்கிறது, யாருக்கோ என் மேல விரோதம் இருக்கிறது, பொறாமையா இருக்குமோ? அது தெரியல. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ கோபம் இருக்கிறது, வேற ஏதோ கோபம் இருக்கிறது. இது நான் வந்து வேற மதம் வேற சமூகம் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து கிறிஸ்தவ மதத்தின் கைகூலின்னு போட வேண்டிய அவசியம் என்ன? சரி, என்னுடைய விக்கிபீடியாவில் போய் நான் எழுதாத ஒரு புஸ்தகத்தை வாழ்க ஜீசஸ் வாழ்க நான் எழுதுனதா போட வேண்டிய அவசியம் என்ன? குரோதம் இல்லாம யாராவது அப்படி பண்ணுவாங்களா? நான் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நான் எழுதியிருந்தா உண்மை அது. அதை உடனடியாக போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்களா? அது மாதிரி. அப்ப யாருக்கோ குரோதம் இருக்கிறது, யாருக்கோ கோபம் இருக்கு. அது வந்து காவல்துறையில கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தேன். எந்த விதத்துல நடவடிக்கை எடுக்கல. போய் ரிஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றோம்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் பதிலே வரல. இல்ல, அது மாதக்கணக்கானாலும் ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா புகார் என்னால என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான் நான் பண்ண முடியும். நீங்க கொடுத்த புகாருக்கு வந்து சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா? எனக்கு அது தெரியாது. உடனே அதுக்கு அந்த இது மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அது வந்து ஒரு நடவடிக்கை மேல் நடவடிக்கை நீங்க அதை தொடரணும் நான் கட்டாயம் கேட்பேன். ஏன்னா யார் செய்யறாங்கிறது தெரியாம வந்து அந்த சமூகத்துல புலப்படுத்துறோம். இப்போ ஒரு கோபம்னு சொன்னா எதிர்த்து ஒரு கருத்து போடுவாங்க. ஆனா நான் ஒரு புத்தகம் எழுதியதா அதை விக்கிபீடியால போட்டு வாட்ஸ்அப்ல எடுத்து பொறாமை பின்னணியா இருக்குமோ தெரியல. ஏதோ திட்டமிட்டு அதை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்துல பரப்புகிறார். அதாவது இந்த இடத்துல இருந்து என்ன நகர்த்தணும்னு யாரோ ஆசைப்படுறாங்க. இவர் வந்து ஒரு இந்து மதத்துக்கான ஒரு அரண் உடையவர் அப்படிங்கிறதுலேருந்து நகர்த்த வேணும்னு யாரோ ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏன் அப்படி நினைக்கிறாங்க? எதனால? அது கவலை இல்லை. விவேகானந்தரையே தூத்துனாங்க. விவேகானந்தர் வந்து இந்த பணியை செய்யும் போது அவர் கேட்ட அந்த அராசமான வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வரலாறு எடுத்து அவ்வளோ நமக்கு இன்னும் வரல அப்படின்னு நீங்க அனுமதிச்சா நான் அந்த விஷயத்தை தொடர்றேன். ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றீங்கன்னா, அத்திவரதரை போய் நம்ம இவ்வளவு போய் சாமி கும்பிட்டு இந்த நேரத்தில் சாகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தா எனக்கும் அந்த கேள்வி எல்லாருக்கும் அத்தி வரதப்பா அவன் புத்தி வராதாப்பா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்படி போய் சாமி கும்பிடுவதே ஒரு புத்தி கட்டத்தனம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அத்தி வரதப்பா, எங்க ஜனங்களுக்கு புத்தி வராதப்பா, எங்க ஜனங்களுக்கு புத்தி வராதப்பா. சார், நான் ஒன்னும் நாஸ்திகன் இல்லை. பெருமாளை அலங்கரிச்சு மாலைகளை போட்டு திருப்பதியில் இருக்கு, எத்தனையோ இடத்துல போய் பார்க்கலாம். கூட்டம் இல்லாத இடம் இருக்கு, நிம்மதியா போயிட்டு நிம்மதியா திரும்பி வரலாம். அது என்னமோ அந்த 48 நாளைக்குள்ளேயே அந்த நேரத்துக்குள்ளேயே போகணும்னு போய் 5 பேர் செத்து போய் என்ன சார் இது? நான் ஏதோ இந்து மதத்தை மட்டும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஹஜ்ஜுக்கு போய் நெருங்கி செத்து இருக்கிறான். எத்தனையோ பேர் இது மாதிரி பல பேர் மத யாத்திரைகளுக்கு போய் செத்து இருக்கிறான். எல்லா மதத்தில் இருக்கணும்னு சொல்றேன். கூட்டத்தில் போய் கடவுளை கும்பிட்டால் தான் கும்பிட்டது என்கிற மூடத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். மூடத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். நீங்க எல்லாம் நம்ம இன்ட்ரோட் பண்ணலாம். இப்போ ஒரு பேச்சுங்கிறது 2 மணி நேரம். அது நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன பில்டப் பண்ணி கருத்து கொண்டாந்துருக்கிறோம், அதுக்கு பின்னாடி என்னென்ன கருத்து கொண்டு வரோங்கிறத முழுமையாக கேட்டால் மட்டும்தான் அந்த சொல்லோட வீரியம். அந்த சொற்பொழிவு நீங்கள் கர்மயோகம் பற்றி பேசுனது, உங்கள் கடமைகளை பற்றி பேசுனது நீங்கள் சொல்கிறீங்க. அதை நான் மறுக்கலை. நான் சொல்கிறது அப்படி போய் சாகணுமா? அத்தி வரதப்பா, எங்க ஆளுக்கு புத்தி வராதாப்பான்ற. நான் கடவுளை குறை சொல்லலாம் அப்படி நீங்க சொல்ல, கடவுளை குறை சொல்லலாம். எங்க ஆளுக்கு புத்தி வராதாப்பா நான் நினைக்கிறேன். நான் சொல்றதுமே கடவுளை பற்றி நான் சொல்ல, நான் சொல்றதுமே புத்தி வராதாப்பா அப்படின்னு கேள்வி எழுதும் போது இப்படி போய் கும்பிட்ட 1 கோடி பேருக்கும் புத்தி கிடையாதுன்னு சொல்ற மாதிரி ஆயிடலையா? அது எப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கலாம் சார். பக்தி அவங்க போறவங்களை பத்தி நான் தடுக்க முடியுமா? அவங்களுக்கு வலி தாங்கிக்கிற சக்தி இருக்கலாம், போயிருக்கலாம். நான் அங்க போய் துன்பப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் பேசுறேன். இல்ல, நீங்க போகணுமா, சாமி கும்பிடணுமா, அதுக்கு அடுத்ததான் இருக்குதா சார்? எங்களுக்கு அந்த 48 நாளா சாமி இருக்கா? தமிழ்நாட்டுல இந்தியாவில இல்லாத சாமிகளுக்கெல்லாம் இருக்கிற சக்தி அவருக்கு மட்டும் வந்துருச்சா? இப்படி எல்லாம் கேள்வியில நீங்க எழுப்பும் போது இந்த நம்பிக்கையுடைய அடிப்படை தத்துவத்தையே கேட்கிற மாதிரி சார். இதை விட எளிய நல்ல வழி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லவே கூடாதா? இப்ப நம்ம பையன் அவன் வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன்பா, அது பண்ண போறான். ஏண்டா இதை விட சிம்பிளா ஒரு வழி இருக்குடா, இப்படி பண்ண மாட்டியா நீ அப்படின்னு ஒரு அப்பா உரிமையை கேட்க மாட்டானா? ஆமா, அவ்வளவுதான். அதுக்கு வந்து அதுக்காக அந்த பையனை வெறுத்துட்டான்னு அர்த்தமா, அந்த பையனை முட்டான்னு சொல்லிட்டான்னு அர்த்தமா? இல்ல, அதான் சொல்ல. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குன்னா பார்த்து நடங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு வார்த்தை வந்து போட்டு சொல்றது எப்படி இருக்கும்? அது வந்து ரெண்டுக்கு வித்தியாசம். அதுல கூட ரொம்ப அன்புள்ளவங்க சமயத்துல கடிந்து கூட சொல்லுவாங்க, அப்பா அவங்க சொன்ன அறிவு இல்லை அப்படிம்பாங்க. போயில பாரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன்பா அப்படி பண்ற? அந்த பிள்ளை மேல அன்பு வச்சிருக்குன்னு அர்த்தம். ஓவர் அஃபெக்ஷன்ல சொல்லுது, அப்பா 100 தடவை சொல்ற நீ கேட்க மாட்டியாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அன்பு அந்த குழந்தைக்கு. நீங்க சரி விடுமா அப்படிம்போம்.
4 பேர் இறக்குறது எல்லாம் ஒரு பெரிய வழியை ஏற்படுத்துறது, சாமி கும்பிட்றக்கா போய் செத்து போறதுங்கிறது ஒரு பெரிய மனவழி ஏற்படுத்துறது. அவ்வளவு கூட்டம் வேணுமாங்கிற தத்துவம் எல்லாருக்குமே சரி. நான் வந்து அதனால ஒரு முறை இல்லையா உள்ளூர் பெருமாள் கோயிலுக்கு போங்க நான் சொன்ன வார்த்தையை அரேஸ் பண்ணி இது கேட்கலையா சார் யாரும்? இல்ல நீங்க அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல, நான் அது சரின்னு இருப்பேன். அடுத்த வார்த்தை அதான். இல்ல அது என்னன்னு உள்ளூர் பெருமாள்கிட்ட இல்லாததா இவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அடுத்த கேட்கும்போது வருஷம் உள்ளூர் பெருமாள் கோயிலுக்கு போங்கங்கிறாங்க. எல்லாரும் எல்லா கோயிலுக்கு போங்கன்னா எல்லாம் பேசாம வந்திருப்பாங்க. அது நம்ம என்னன்னா சார் இங்க சார் பேசிக்கிட்டே வரும்போது என்னென்ன பேசுவோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா சார் பேச முடியும்? ஏன்ட்ட நீங்க எப்படி அனுமதிக்க முடியும்? கேக்குறேன் எனக்கு என்ன நீங்க உள்ளூர் பெருமாள் சொன்னீங்களே இல்ல உள்ளூர் பெருமாள் கோயிலுக்கு போங்கன்னு சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை யாருக்கும் காதுலயே விழல. திரு சுகி சொன்ன சொல்றாரு என்னுடைய பேச்சு சுப்ரீம் சார் கோர்ட் இப்ப கூட ஆர்டர் சொல்றேன் சார். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சார் மாதிரி இப்ப கூட சொல்றேன் ஒவ்வொரு பாருங்க. வார்த்தையில நான் இப்ப கூட கட்டமைக்கிறேன். சொல்றேன் பாருங்க. இத பெருசுபடுத்த வேணும்னு சில பேர் பிளான் பண்ணாம இருந்தா அந்த மக்கள் இத ஒருபோது பெருசுபடுத்த மாட்டாங்க சார். நான் அவங்கள்ட்ட அன்புள்ளவன் உங்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட என்ன விரோதியா காட்டணும்னு திட்டமிட்டு பண்ணதால தான் பெருசாச்சு. இல்லாட்டி அது சத்தியமா பெருசாக இல்ல இது அப்படி மட்டுமே நான் நினைக்கல. இல்ல ஏன்னா நான் வந்து இது எந்த இடத்துல கன்வின்ஸ் ஆனேன் அப்படின்னா இது வந்து ஏன் நம்ம வந்து இதை கேள்வியா வைக்கலாங்கிற இடத்துல கன்வின்ஸ் ஆனேன்னா இது பல கேள்விகளுக்கு வித்துடுது. அப்படின்னா நல்ல நேரம்னு ஒண்ணு இல்லையா, கெட்ட நேரம்னு ஒண்ணு இல்லையா, நல்ல சக்தின்னு ஒண்ணு இல்லையா, குறிப்பிட்ட காலம்னு ஒண்ணு இல்லையா, பிரதோஷம் கிடையாதா, அமாவாசை கிடையாதா, பௌர்ணமி கிடையாதா, அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் கிடையாதா, அத்திவரத்துக்கு தான் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா அத்திவரத்துக்கு இருக்கு, திருப்பதி வெங்கடாஜபதிக்கு இருக்கு, குணசீலம் பெருமாள் இருக்கு, சிறுவத்தூர் ஆண்டாளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அப்ப ஆண்டாளுக்கு இல்லாத மகிமை இங்க வந்துருச்சா அப்படின்னா நீங்க இதை விபரீதமா பெருசுபடுத்தினா பெருசுபடுத்திக்கிட்டே போகலாம். போகலாம். அந்த கேள்வி ஏன்னா ஒரு சொல்லுகிற மனிதனுடைய அன்பும் அக்கறையும் புரிந்தால் இது பெரிய பிரச்சனையா தெரியாது. அன்பும் அக்கறையும் இல்லை என்று சித்தரிப்பதால் தான் இது பெருசா தெரியுது. அதாவது சொல்ல இந்து மதம் வந்து கடுமையான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை, இழிவுபடுத்தலை எதிர்கொண்டு வந்திருக்கு. அதை வந்து கடந்து தான் இன்னைக்கு 80% மக்கள் போயிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற நீங்கள் சொல்வதை விட நம்புகிற, ஏற்கிற, இதை பரப்புகிற, பல லட்சக்கணக்கான கொண்டு போய் சேர்க்கிற ஒருத்தர் வந்து சொல்லும் போது அப்ப சரியா உங்களை கேட்கிறேன், வைகுந்தம்னு போனாதான் வைஷ்ணவமா? வைகுந்தம் போமான்னு தெரியாது. இல்ல வைகுந்தம் போனாதான் ஒரு வைஷ்ணவனுக்கு எல்லைன்னு நம்ம சொல்லுவோமா? வைகுந்தம் போமான்னு யாருக்குமே தெரியாது. ரைட்டு. இங்கேயே நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு வைகுந்தம் கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்லிட்டா தப்பா? கிடையவே கிடையாது. ஆழ்வார் பாடுறார், என்ன சொல்றாரு, பெருமாளே இந்த வைகுந்தம் நீ உன்னை காமிச்சு வைகுந்தம் எந்தருளும் வானத்தை காமிச்சு போன்னு சொல்றான். ஒன்னும் வானாண்டான்னார். என்ன வேணும்னா என் மனசுல ஒண்ணு நான் தியானம் பண்றேனே அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய வைகுந்தம் பெருசுங்கிறார். இதை நான் சொல்லக்கூடாதா சார்? நல்லா சொல்லலாம் சார். அவ்வளவுதான் சார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் போது எல்லாரும் சரியா இருக்கிறாங்க, யாருமே வந்து மறுக்கல. அண்ணா வந்து தத்துவத்தை எடுக்கும்போது எல்லாருமே சரின்றாங்க, ஆமாண்டா கருணாநிதி சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது புண்படுறாங்க. இவ்வளவுதானே சார், அந்த ஒரே விஷயம் தானே சார். அவரும் சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்லாம சொல்லலையே சார். உள்ளூர் வராதா சார்? அடுத்த மத்த கோயில்கள்ல இல்லாத தத்துவம் அந்த பலம் அந்த சாமிக்கு வந்துருச்சா? நான் போய் கஷ்டப்படுறவங்க கிட்ட கேட்கிறேன், ஏன்பா இதுலயே இருக்கேப்பா, ஏன்பா அங்க போய் கஷ்டப்பா, அவ்வளவுதான் அதோட ஸ்டாண்டு. இப்ப நான் அதை தப்புன்னே சொல்ல வரல, இதுல இருக்கேப்பா, இதை விட்டுட்டு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கறேன். கேட்கக்கூடாதா? இல்ல சார், அதாவது நீங்க சமூகத்து மேல நிஜமான அக்கறைய வானான்னு சத்தியம் பண்ணிட்டாங்களா எல்லாரும்? நிஜமான அக்கறை உள்ள ஒருத்தர் கூட வேணாமா சமூகத்துல? 100 பேர் வேணும், அதிகரிக்கணும், சுகிசிவங்கள் அதிகரிக்கணும் தான் என்னுடைய ஆசை. நான் கேட்டது இவங்க கஷ்டப்பட வேண்டாமேங்கிற தவிப்பை தவிர வேற எதுவும். நான் வந்து ஒரு நாஸ்திகன் கேட்டிருந்தா அந்த அர்த்தம் அதுதான் சொல்லுவேன். நான் நாஸ்திகன் இல்ல, அது எல்லாரும் அதுதான் சார். அதுக்கு அடுத்த வார்த்தை இருக்கு, அதே பேச்சுல இருக்கு. மைய புள்ளி அதுதான் சார். ஒரு நாத்திகர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க, அந்த பேச்சினுடைய அடுத்த பகுதி நீங்க கேட்டீங்களா? நான் ஃபுல்லா கேக்குறேன் சார். அதுல என்ன பின்னாடி என்ன வருது சார்? நான் சொல்றேன், நீங்க வந்து கர்மயோகத்தை பத்தி பேசுறீங்க, எங்க பேசுறீங்க எனக்கு தெரியும். நான் அந்த ஒரு உள்நோக்கத்துக்கான விஷயத்துக்கு நான் வரல. பாண்டுரங்கர் வரலாறு சொல்றேன். ஏன் சொல்றேன்? பெருமாள் வீட்டு வாசல்ல வந்து நிப்பார்னு நான் பக்த விஜயத்திலேன்னு கதை சொல்றேன். அதனுடைய தொடர்ச்சி அடுத்த 2வது நிமிஷம் அந்த கதை ஆரம்பிக்குது. இதை முடிச்சிட்டு உடனே மக்களுக்கு சொல்றேன், நான் ஒரு கதை சொல்றேன் கேட்டுங்க. பாண்டுரங்கர் எப்படி பூமிக்கு வந்தாரு? புண்டரீகன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணா. வீட்டு வாசல்ல வந்து பெருமாள் நிக்கிறாரு. வீட்டு வாசல்ல பெருமாள் நிக்கிறதுக்கான வழி இந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்குங்கற. இது தப்பா சார்? நிச்சயமா அது வெளியில போடல. அத யாரும் கேட்க தயாரா இல்ல. ஒரு 15 நிமிஷம் ஒரு பேச்சை கேட்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்ல. எங்க தீப்பந்தத்தை எடுத்துட்டு சண்டை போடலாம் தயாரா இல்ல. நம்ம வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது நான் 2.5 மணி நேரம் பேசிட்டு ஸ்வச் பாரத்னு இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ஸ்வச் பாரத் தான் நாடு முழுக்க விவாத பொருளாமா. எல்லாம் மீடியாவா உங்களுக்கு அந்த மீடியால ஒரு வார்த்தை எடுத்துக்கிறது, ஜனங்கள ஒரு வார்த்தை. ரஜினி வந்து 1 மணி நேரம் பேசிட்டு ஆன்மீக அரசியல் 2 வார்த்தையை சொல்றாரு. அதை தான் பிடிப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா எது சிக்னிஃபிகண்டா இருக்கோ, எது வியப்பை ஏற்படுத்துதோ அதுதான் விவாத பொருளாம வரும். அதுல ஒண்ணு வியப்பு. நீங்க வந்து உங்களுடைய சொற்பொழி இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. நீங்க வந்து 30-40 வருஷமா பேசிட்டீங்க. 40 வருஷமா இதே கருத்து தான் பேசினா, அன்னைக்கு யாரும் பிரச்சனை பண்ணலையே. நீங்க ஆதியில் அடிநாதத்திலேருந்து என் பேச்சு கேட்டு பாருங்க. சின்ன வயசுலேருந்து அப்படிதான் இருக்கும் எனக்கு. சமூக அக்கறை வேணாமாப்பா, நீங்க வந்து பக்தி இருக்கட்டும், பக்தியோட தாண்டி உங்க அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சீங்களாப்பா? நீங்க கோயிலுக்கு போறீங்க சரிப்பா, உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிட செஞ்சுட்டு போனீங்களாப்பா?
அப்படியே தான் 40 வருஷமா என் பேச்சு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு பணிவிட செய்யணுங்கிறது இது தத்துவத்துல ஒண்ணு, அதை நீங்க வலியுறுத்திட்டே வர்றீங்க, அது நல்ல விஷயம். கோயிலுக்கு போறதோ குறிப்பிட்ட நாளுக்கு போறதோ ஒரு கேள்வி எழுப்புனா நான் அங்கதான் அந்த கேள்வி கிடைக்குது எனக்கு. அப்போ 48 நாள்ல சாமி கும்பிடுறது அப்படின்னா ஒரு மண்டலம்ங்கிறது என்ன ஆகி போச்சு, பிரதோஷம்ங்கிறது என்ன ஆகி போச்சு சார்? அத்திவரதர் யாராவது கும்பிட்டா எனக்கு ஏதாவது நஷ்டம் உண்டா சார்? எனக்கு ஏதாவது நஷ்டம் உண்டா? இப்ப சொல்றேன் கேளுங்க, அத்திவரதர் மகிமை நான் ஒரு சீடி விட்டா எனக்கு ஒரு 1000 சீடி விற்காதா சார்? நீங்க இருங்க, நான் பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியாதா சார்? அத்திவரதர் மகிமைன்னு சொல்லி நான் யூடியூப்ல ஒன்று போட்டு விட்டுனா அது 1 லட்சம் பேர் பார்க்க மாட்டாங்க சார். என்னுடைய நோக்கம் 5 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 1 லட்சம் பேர் போய் கஷ்டப்பட்டுட்டீங்களேங்கிற தவிப்பு. ஒரு மனிதனுடைய ஆத்மார்த்தமான தவிப்பை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சாதிச்சா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்தியமான ஆத்மார்த்தமான தவிப்பை தவிர அல்ல நாஸ்திக உணர்வு இம்மி கூட கிடையாது சார். அது கற்பிக்கப்பட்டது. நான் திரும்ப ஏன்னா 3 விஷயம் சொன்னாங்க. இதுக்கா நான் கிறிஸ்துவ கைக்கூலி ஆயிட்டனா, இதுக்கா நான் இஸ்லாமிய அடிவரடி ஆயிட்டனா, அதுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் நான் ஒரு நாள் பிரயோகப்படுத்த கூட மாட்டேன். உங்களுடைய நோக்கத்தை நான் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டேன். நான் அதுல எனக்கு முதல்ல திரும்பி அந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் மற்றவர்கள் யாரும் சொல்லியிருந்தா அது புறக்கணிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சொன்னதுனால தான் அது பெரிய விவாத பொருள். அது என்ன, நீங்க ஆழங்கால்பட்ட அறிவு கொண்டவர், நம்பிக்கை கொண்டவர், இதை விதைக்கிறவர். நீங்க சொல்லிட்டீங்க. உடனே என்ன சொல்லுங்க, அந்த 15 நிமிஷம் பேச்சையும் கேளுங்க. எத்தனை பேர் 15 நிமிஷம் கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு மன்னிப்பு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அவசரப்பட்டு நாங்கள் சொல்லிட்டோம் சார், 15 நிமிஷம் கேட்டோம், வெரி சாரி, நீங்க எவ்வளவு நல்ல நோக்கத்துக்கு சொல்லி இருக்கிறீங்கன்னு. அது மெசேஜ் எனக்கு 1000 மெசேஜ் இருக்குமே. அந்த முழு 15 நிமிஷமும் கேட்ட பிறகு எத்தனை பேர் அதுக்கு எவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சாங்க தெரியாம நாங்க திட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அது வேற சார், அது ஒரு கதை. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஒரு உண்மையான அக்கறை உள்ள மனிதனை சிலர் கொச்சைப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். பிள்ளையார் வழிபாட்டை பொறுத்தளவுக்கு பிடிச்சு வச்சதே பிள்ளையார் அப்படின்னு ஒரு வார்த்தை ஊழல் உண்டு. அதாவது நாம பிடிச்சிட்டு இது பிள்ளையார் சொல்லி நம்ம சாமியை கும்பிட்டா அது சாமியார். இது பக்தி மார்க்கத்தில் கணக்கு வருதா, இல்லாட்டி இதுக்கு ஒரு வழிமுறைகள் எங்கேயா சொல்லியிருக்காங்களா, இப்படி நம்பலாம் ஏற்கலாம் சொல்லியிருக்காங்களா? இல்லை, பக்தியான பிரதிஷ்டைக்கு கொஸ்டினே கிடையாதுங்கிறது சாஸ்திரம். பிரதிஷ்டையில் ஆகம ரீதியாக பண்ணுற பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது. பக்தர்கள் செய்கிற பிரதிஷ்டை பக்தி பிரதிஷ்டை. அது மாதிரி மண்ணை அப்படி களிமண்ணாக வைத்துக்கொண்டு இது பிள்ளையார்னு கும்பிட ஆரம்பிக்கிற போது பக்தனுடைய இதயம் ஆத்மார்த்தமான சமர்ப்பணம் வந்த உடனே அது இறைவனாகத்தான் கருதப்பட வேண்டும். அதில் 2வது கருத்துக்கு இடம் கிடையாது. இப்போ அதில் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி ஒன்றுக்கு நீங்கள் முதல்ல அதை ஆரம்பிச்சிங்க. இப்போ நாம தானேப்பா பிடிச்சி வச்சோம், பிடிச்சி வச்சது பிள்ளையார் தானே சொல்கிறோம் அப்படின்னு. பிடிச்சி வச்சதுக்கு 2 அர்த்தம். மனசுக்கு பிடிச்சி வச்சுருக்குறோம், இன்னொன்று கையால் பிடிச்சி வச்சுருக்குறோம். இந்த பிடிச்சி வச்சோன்னா அது எப்படி பிள்ளையார் ஆகணும்? நான் என்னுடைய கட்டுரையில் எழுதியிருந்தேன். இப்போ நீ அந்த கல் கடவுளாயிற்றா மண் கடவுளாயிற்றா என்ற சர்ச்சைகளை வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறாய். இதுவரை அதை கல் என்று நம்பிய நான் எப்போது விநாயகர் என்று பாவிக்கிறேனோ எனக்குள் ஏற்பட்ட மாற்றம்தான் முக்கியம். நகர்தல் எங்கு நடந்ததென்றால் அங்கு நடந்ததா இல்லையா என்று சர்ச்சை செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. இங்கு நடந்து விட்டது. ஒரு கல்லையும் ஒரு மண்ணையும் கூட கடவுளாய் பார்க்கிற பக்குவம் எனக்குள் வந்து விட்டது. கடவுளை தரிசிக்கிற உணர்வு ஏற்பட்டு விட்டது. மனிதனை முழுமைப்படுத்ததான் வழிபாடே தோன்றியது. அது அங்கு நிறைவேறி விட்டது. நீங்கள் அறிந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தமிழ் பகுதிகளில் இருக்குதா, இல்லாட்டி இந்தியா முழுக்க அப்படிப்பட்ட சிஸ்டம் இருக்குதா? எனக்கு தெரியல. நம்ம அந்த மண் வைத்து பிடித்து வழிபாடு பண்ணுற பகுதி வெளி மாநிலங்களில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்முடைய பழக்கத்தில் அது இருக்குது. வெளி மாநிலங்களில் இருக்குது. இல்லாட்டி விநாயகருக்கு அந்த உருவங்கள் இப்படி வந்திருக்க முடியாது. இப்போ எல்லா பக்கம் கடலில் கரைக்கிற பழக்கம் வந்திருக்கு பாருங்க. அதுதான் அடுத்த கேள்வி கேட்க. இது இந்த 2 நாள் 3 நாள் 7 நாள் 10 நாள் அது ஆளுக்கு ஒரு கணக்கு நாள் வச்சுக்கிட்டு இதை நீர்நிலைகளை கரைப்பது அப்படின்னு ஒரு விளக்கம் வச்சுருக்காங்க. அது நம்ம பிடிச்சி வச்சதுங்கிறனாலையா, மண்ணு தானே அப்படிங்கிறனாலையா, இல்லாட்டி அது ஆகம பிரதிஷ்டை பண்ணாமல் அதை வச்சிருக்க கூடாதுனால, எதனால அது கரைக்கிற பழக்கம் ஆக்சுவலாக இதில் ஒரு சமூக நன்மைக்காக செஞ்சாங்க. இப்போ நம்முடைய பிள்ளையார் வழிபாட்டில் தொப்பையில் காசு வச்சுருப்போம், நெத்தியில் காசு வச்சுருப்போம். இதை கொண்டு போய் நம்ம ஊர் ஏரியில் கரைச்சிருவோம். நீங்கள் ஏரியில் மழை தண்ணி வெயில் காலத்தில் தண்ணீர் வற்றும் போது இந்த காசு கிடைக்கும்னு எல்லாரும் தோண்டி வெளியே கொட்டுவாங்க. அப்போ அந்த ஏரி ஆழமாயிடும். வெயில் காலத்தில் ஏரி ஆழப்படுத்திடலாம், மழை பெஞ்சோன்னா மறுபடியும் ஏரி ரொம்பிடும். ஒரு சமூக ஆர்வத்தையும் தூண்டி இந்த வழிபாட்டையும் ஒரு விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி இணைச்சிருக்கலாம். இது ஒரு காரணம். நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், சாமி தான் பூமி, பூமி தான் சாமின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் என்ன நான் ஒரு கருத்து சொன்னேன்னா, சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு சில உண்மையே புரிஞ்சுது. இப்போ சுனாமி வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசாக உலகம்னு சொல்லிகிட்டு இருந்தால், ஒரு கடல் ஒரு 80 அடி தள்ளி இந்தாண்ட வந்ததுன்னா 80 மீட்டர் வந்தால் இந்த இடம் காணாமல் போகுது. நீ என்ன தான் இந்த மண்ணை காப்பாற்றிக்கிட்டே இருந்தாலும் இந்த மண் ஒரு நாள் கடலில் கரைஞ்சி தான் போயிடும்.
இந்த ஞானத்தை உண்டு பண்ணுறதுக்கு நாம் ஒரு களிமண்ணை பூமியாக விநாயகராக வச்சு சாமியை கும்பிட்டுட்டு கொண்டு போய் நீர்நெல்லில் கரைச்சிட்டா இந்த மண் என்றோ ஒரு நாள் கடலில் மொத்தமாய் கரையும். இந்த களிமண்ணை வச்சு முதல்ல அருகம்புல் வச்சாங்க. ஏன்னா மண்ணில் தோன்றிய முதல் தாவரம் வந்து அருகம்புல். அப்போ அதை முதல்ல வச்சாங்க. நம்ம சுடுகாட்டில் தான் எருக்கம்பு பூக்கும். கடைசியாக பார்க்குறது எருக்கம்பு, ஆரம்பத்தில் பார்க்குறது அருகம்புல். ரெண்டையுமே அங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. தொடக்கத்துலேருந்து முடிவு வரையில் இந்த பூமியில் என்ன உண்டோ ஒரு அருகம்புல்லை வச்சாங்க, ஒரு எருக்கம்பு வச்சாங்க. ஸோ ஒரு முழுமையான வாழ்க்கையை பற்றிய பார்வையை கூட அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அருகம்புல்லும் எருக்கம்பூவும் பக்தியில் வருதா இல்லாட்டி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? இதுக்கு முன்னாடி மேற்கோள் காட்டப்பட்டு இப்படி எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல. அது முறையாக இந்த ஆகமம் அல்லது பூஜைகள் மரபுகள் பெரியவர்கள் ஏதாவது கேட்கணும். ஆனால் அருகம்புல்லும் எருக்கம்பூவும் சுவாமிக்கு உரியது அப்படிங்கிற கருத்து வந்து பிள்ளையார் மாலைகள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். திருடி வச்சா தான் பிள்ளையாருக்கு வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு வச்சுட்டு கோயில்களில் கூட குட்டி குட்டியாக ஊரில் இருக்கிற கோயிலில் கூட திருடி வைக்கிற பழக்கம். இது வந்து ஒரு மூட நம்பிக்கை இல்லை. மகா சுவாமிகள் அதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். அப்போ தான் அவன் பிள்ளையார் அவன் காப்பாற்றுவார். எங்கே திருட்டு போயிடுவானோன்ற பயத்தில் எல்லாம் ஒழுங்காக காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். இதனால் அவன் பிள்ளையார் அவன் காப்பாற்றிக்கிறதுக்கு இது அருமையான யோசனை அப்படின்னு மகா பெரியவர் ஒரு அழகான பதில் சொல்கிறார். அது வந்து ஒரு சும்மா ஒரு மூட நம்பிக்கையில் ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கில் தான் வந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளையாருடைய வழிபாடு ஒரு மாபெரும் இயக்கமாக இன்னைக்கு இருக்கிற பார்க்குறோம். பல இடங்களில் புறநகர் பகுதிகளில், கிராமங்களில், ஊர் பகுதிகளில் வந்து சினிமாவுக்கு விசிலடிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பிள்ளையாரை வச்சுட்டு போய் விசிலடிச்சு ஆடி பாடி. இந்த மாஸ் மூமெண்ட் எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து பாரதியே சொல்கிற பாருங்க, கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவேன்னா தேசத்தோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு விநாயகர் வழிபாட்டை கொண்டு வரணும்னு திலக்கருடைய ஐடியா. ஸோ திலக்கர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பக்தி மூலமாக தேசபக்தியை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறார். அந்த கருத்தை பாரதி இங்கே வழிமொழிகிறான். விநாயகர் வழிபாடு மூலமாக விடுதலை கூடி மகிழ்ந்திடவே அப்படிங்கிற கருத்தை பாரதி இங்கே எடுத்து சொல்கிறார். அதனால் ஒரு பக்தியின் மூலமாக தேசபக்தியும் வளருவதற்கான ஒரு 1925-40-25-35 அது பெருசாக இருக்கலாம். அந்த திலக்கருடைய காலகட்டத்துக்கு பிறகு தான் அது இந்தியா முழுக்க ஒரு வழிபாடு. மராட்டியில் மட்டுமே இருந்திருக்கலாம் முதல்ல, பிறகு அது இங்கேயும் அது மிகப்பெரிய வழிபாடாக வளர்ந்துருக்கலாம். அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முருகன்லேருந்து, விஷ்ணுலேருந்து, ஐயப்பன்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து சிவன், வெங்கடாச்சலம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விரதம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து பார்க்குறோம். பிள்ளையாருக்கு அப்படி ஏதாவது விரதம் இருக்கக்கூடிய சதுர்த்தி விரதமே அப்படி இருப்பாங்க. இப்போ நாட்டுக்கோட்டை நகரத்தாரெல்லாம் சதுர்த்தி விரதம்னு சொன்னால் உணவு அருந்தாமல் இருந்து பெருமானுக்கு அபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. விரதமாக பட்னி இருக்கிற பழக்கமும் உண்டு. இந்த பிள்ளையார் பற்றின ஒரு அடிப்படையான இன்னொரு கேள்வி என்ன எழுதுவாங்கன்னா, அவர் முதல்ல பேச்சுலரா இல்லாட்டி கல்யாணமானவரா அப்படின்னு. திடீர்னு சித்தி புத்தின்னு 2 மனைவி அப்படிம்பாங்க. அவர் கல்யாணம் ஆகாதவர் பேச்சுலர்பாங்க. இங்கே நம்முடைய பகுதியில் வந்து அவர் திருமணம் ஆகாதவராக சித்தரிக்கிறோம். வடநாட்டில் வந்து சித்தி புத்தியோடு அவர் இருந்தார். சித்தி புத்திங்கிறது தத்துவம் தானே, சித்தினா வெற்றி தானே, புத்திங்கிறது அறிவு தானே. ஞானமும் ஞான வழியாக வருகிற வெற்றியுமாக அவருடைய 2 தேவிகளாக கொண்டாடப்படுகிறார். நம்ம ஊரில் வந்து விநாயகர் மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர், நரசிம்மர் அப்படின்னு வேறு 2 உருவங்கள், ஒரு மிருகங்களுடைய உருவம், மனித உருவம் கொண்ட கடவுள் வந்து நிறையா நம்ம பார்க்குறோம். இந்த விநாயகருடைய தத்துவம் வந்து நம்ம புராணங்களில் படித்த மாதிரி நம்ம பார்வதி வந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டி வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஃபிலாசபிக்கலாக பார்த்து தான் பழக்கம். என்னுடைய ஆட்டிடியூட் அதை தான் ஏற்றுக்குது. இந்த உலகம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விலங்குகள் இருக்குது, அப்புறம் மனிதர்கள் இருக்கிறாங்க, பிறகு தேவர்கள் இருக்கிறாங்க, பிறகு ராட்சசர்கள் அந்த தன்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, கேரக்டர் வைஸ். ஆமாம். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா விநாயகர் உருவத்தை பார்த்தீங்கன்னா விலங்கினுடைய முகம் இருக்கும், ஒரு குழந்தையினுடைய தோற்றம் இருக்கும், தெய்வத்தன்மையுடைய தேவகணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறாரு. இந்த கால் மட்டும் அவருக்கு வந்து அந்த பூதகணம்னு சொல்லுவான். இந்த பூதங்களுடைய சிருஷ்டி போடும்போது கால், அந்த கால் தான் விநாயகர் வடிவத்தில் இருக்கும். பூதகணம், தேவகணம், மனித கணம், விலங்கு கணம். ஸோ அதனால கணபதி 4 கணங்களுக்கும் அவர் ரெப்ரசன்டேட்டிவ். 4ஐயும் உள்ளடக்கி வச்சிருக்கிறார் தனக்குள்ள. ஒரு துணி கடைக்குள்ளே போகிறோம், உள்ளே என்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி விநாயகர் என்னன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அடையாளம். அது மாதிரி முதற்கடவுள் அப்படின்னு எப்படி பிள்ளையார் ஆனார்? நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்க ஒரு சிலர் விஷ்ணுவை மட்டுமே இருப்பாங்க, சிலர் முருகன் மட்டுமே இருப்பாங்க, சிலர் சக்தி சாக்தம், கௌமாரகம் சாக்தம், வைஷ்ணவம், சைவம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விநாயகர் வந்து எல்லா பக்கத்துலையும் வந்து அன்டிஸ்பியூட்டடாக வந்து முதல் கடவுள் அப்படிங்கிற ஒரு கணக்கு எப்படி வர்றாரு? நீங்கள் அது ஒரு இடத்துலேருந்து கழிச்சு எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணியிருக்கணும். பிடிக்குது, ஏன்னா அது ரொம்ப எளிமையாக இருக்குது, கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த அந்த குழந்தை தோற்றம், அவருடைய பிரசன்னமான வதனம்,
அப்புறம் அந்த பண்டிகையில் இருக்கிற சிறப்பு பட்சணங்கள் வெகு மக்களை எளிமையா சென்றடைஞ்சிட்டார். எல்லாரும் ஈஸியா போய், அதனால எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கீதையில வந்து கிருஷ்ணன் வந்து நானே முழுமுதற் கடவுள்னு சொல்றாங்க. அவர் வந்து நானே இது எங்க போய் கும்பிட்டாலும் அது வந்து என்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இந்த எங்கேயாவது புராணங்கள்ல இதிகாசங்களையாவது இவர் தான் முதல் கடவுள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம். நான் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நம்ம வந்து திருவிளையாடல் புராணத்திலே ஒரு அருமையான செய்தி வருது. விநாயகரும் முருகனும் வந்து வெளியில் நிறுத்திட்டு சிவபெருமான் அம்பாளுக்கு பாடம் சொல்கிறாரு. உபநிஷதங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆகமங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நந்தி தேவரை கூப்பிட்டு யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ கவனக்குறைவாக அம்பாள் வந்து அதை கவனிக்கலை சிவபெருமானுடைய இதை. உடனே நீ பூமியில் போய் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பிறவியார் பிறக்க கடவுது அப்படின்னு நீ மீனவர் குலத்தில் போய் ஒரு பொண்ணா பிறன்னு சாபம் படுறாரு. இது தெரிஞ்ச உடனே முருகனும் விநாயகரும் உள்ளே ஓடி வராங்க. ஓடி வந்து இவர் வச்சிருக்கிற ஏடுகள் எல்லாம் எடுத்து முருகப்பெருமான் வந்து தூக்கி எறிகிறாரு. விநாயகரும் துதிக்கையால் தூக்கி எறிகிறாரு. உடனே முருகப்பெருமானை பார்த்து நீ ஊமையாய் பிறக்க கடவுதுன்னு சிவபெருமான் சபிச்சாரு அப்படின்னு அந்த திருவிளையாடல் புராணத்தில் கடைசியாக ஒரு பஞ்சு வைப்பார். விநாயகரை மட்டும் சபிக்கலையாம் சிவபெருமான். ஏன்னா அவருக்கு சாபம் கொடுத்தா அந்த சாபம் தனக்கே வந்துடுங்கிற அச்சத்தால் சபிக்கலையேன்னு எழுதுறார் திருவிளையாடல் புராணத்தில். இப்படி ஒரு அந்த கதை இருக்குது. ஸோ எல்லா விக்னங்களும் அவர்கிட்ட போனால் ஸ்டாப் ஆகிடும், எல்லா சாபங்களுமே அங்கே போனால் நின்றுடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்ட் வந்து விநாயகர் ஒவ்வொரு சாமிக்குமே ஒரு மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா கணபதி ஹோமம் அப்படின்னு முதல்ல பண்ணோம். நீங்க வந்து அன்னைக்கு வந்து நீங்க வேற ஏதாவது ஹயக்ரி ஹோமம் பண்றாங்க சரி, இல்லாட்டி லட்சுமிக்கு ஏதாவது பண்ணா என்ன பண்ணாலும் முதல்ல யூ ஸ்டார்ட். ஒரு குடி போறோம் இது பண்ணாலும் தொழில் பண்றதுனால முதல்ல கணபதி ஹோமம் பண்ணுங்கன்னு அது வைஷ்ணவர்கள் சைவர்கள் ரெண்டு பேருமே சொல்றாங்க. நம்ம சாமானியர்கள் இருக்கக்கூடாது சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு எந்த விக்னங்களும் இருக்கக்கூடாது, எந்த தடைகளும் இருக்கக்கூடாதுங்கிற அந்த கருத்துக்கு அது அடையாளம். இப்போ பிள்ளையார் இவர் வந்து தடைகளை தவிர்க்கக்கூடியவர்ங்கிற தத்துவம் எங்கிருந்து வருது? அந்த இவர்கிட்ட அது வந்து அம்பிகையினுடைய வரலாறு சொல்லும்போது அவள் போருக்கு போறா. அப்போ வந்து விக்ன யந்திரம்னு ஒரு யந்திரத்தை வந்து அந்த பண்டாசுரன் நினைக்கிறேன் வைக்கிறான். அதை தகர்க்கிறதுக்கு இவனை தான் தளபதியாக பயன்படுத்துகிறார். விநாயகர் போய் அந்த விக்ன யந்திரத்தை தகர்த்தார் அப்படின்னு அம்பிகையினுடைய வரலாறு சொல்கிற இடத்துல வருது. அதனால் விக்னங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர், அந்த விக்ன யந்திரத்தையே வந்து டோட்டலாக தடை யந்திரங்களை நீக்கினார்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால அவர் விக்னங்களை நீக்குகிறவருங்கிற ஒரு கான்செப்ட் விநாயகருக்கு. நன்றி. இந்த பிள்ளையார் சுழின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு அழகு இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்கிறவங்க பனை ஓலில் எழுதுனாங்கப்பா, அப்போ ஒரு சுழியை போட்டு அது கோடு போட்டு பார்த்தாங்கன்னு. பட் அதை தாண்டி கூட அழகாக ஒன்று நம்ம யோசிக்கிறது இருக்குது. ஃபெர்டிலிட்டி கிளினிக்கோட சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் இருக்கும், ஒரு இது இருக்கும், ஒரு கோடு இருக்கும். என்னுடைய அபிப்பிராயம் வந்து உற்பத்தி அங்கே தான் தொடங்குது, எல்லாத்தினுடைய படைப்பினுடைய மூலமும் அங்கே தான் தொடங்குது. ஒரு குழந்தையை கருக்கொள்கிற போது பார்த்தா தாயின் சினை முட்டையும் தந்தையினுடைய உயிரணுவும் கலக்கிற போது அது மாதிரியான வடிவம் தான் முதல்ல அது எடுக்குது. இதை எப்படியோ கூட உள்ளுணர்வில் ஒரு மனிதன் யோசிச்சிருக்கலாம். இந்த படைப்பு இதுலேருந்து தொடங்குதுங்கிற மாதிரி எந்த படைப்பை தொடங்குறதா இருந்தாலும் அதை போட்டு எழுதுகிற பழக்கம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா உள்ளுணர்வு சில விஷயங்களை சொல்லும், அதை லாஜிக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் முதல்கான அடையாளம் தான் உற்பத்தி. அது முதல் தோற்றம்ங்கிறதுக்காக ஒரு அடையாளமாகவும் அது இருக்கலாம். இந்த பிள்ளையார் சொல்லியும் அந்த ஆண் பெண் கரு குறியீடும் வந்து ஒரே மாதிரி ரிசம்பிள் ஆகுதுன்னு நீங்க பாக்குறீங்க. இப்போ இது கூட யாராவது பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க, அப்படியான பிள்ளையார் என்னப்பா அப்படி சொல்றியா இப்படி சொல்றியான்னு. எல்லாமே ஒரு மனிதன் வந்து கற்பனை பண்ணி பார்க்குறான், உள்ளுணர்வால் யோசிக்கிறான், அதில் ஒரு நிறைவான ஒரு அனுபவம் இருக்குங்கிறதுக்காக முடிவுக்கு வரான். சயின்டிஃபிக்காக 90% கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது அந்த விஷயத்தை. உள்ளுணர்வில் பார்க்கும்போது சரியாக தோணும். நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை உங்களுக்கு நேரத்தை பகிர்ந்து நன்றி. உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.